காய்ஸ் நண்பா, அவங்க எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பேன் நம்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வீடியோ போட வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி என்ன நாள்? ஸோ விநாயகர் பிறந்த நாள். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நண்பா. ஸோ எல்லோரும் வீட்டில் ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி விநாயகர் வந்து எல்லோரும் பக்தியாக குளிச்சுட்டு கொலிக்கிட்ட சாமியெல்லாம் கும்பிட்டு எங்கேயாச்சும் ஊரை சுற்றிட்டு நல்லா ஜாலியாகவே இருந்திருப்பீங்க. நம்ம மைவித்திரியுமே அப்படி இப்படியும் போட்டு கொலாப்ஸ் பண்ணிவிட்டு இழுத்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஓகே நண்பா, மைவித்திரியட்ஸை பற்றி எதுவும் உரி பண்ணிக்காதீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுமே மைவித்திரியட்ஸ் வந்து போயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. புதுசாக நான் ஏதாச்சும் சொல்ல வரும்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கே ஒன்றும் தெரியாது. ஏதாச்சும் அப்டேட் வந்தால் அப்டேட் பண்ணலாம் நண்பா. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% கிட்ட பார்த்தோன்னா நம்மளுடைய மைவித்திரியட்ஸ் கிட்ட கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு நிறையவே அப்டேட் போயிருந்துச்சு இல்லை நண்பா. ஸோ அது எல்லாமே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிச்சு நண்பா. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10% இருக்குது. ஸோ அது என்றைக்கு வரும் எதா வரும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் தெரியாது. வந்துச்சுன்னா ஒரு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிடலாம். பட் ஆனால் இவங்க வந்து நிறைய பேர் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வரும். இதெல்லாம் எதுக்கு நண்பா? அதான் சொல்லிட்டு பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இன்னுமே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் விட்டு நிறைய வேலை இருக்குது நண்பா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா நண்பா அப்படியே போயிட்டுருக்கு. நிறையுமே வந்து பார்த்தோன்னா கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய எம்டி என்ன ஆகினார், நம்மளுடைய மக்கள் என்ன ஆகினாங்க, நிறைய பீப்புள்ஸ் என்ன ஆகினாங்க, மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது படிப்படியாக வந்து மக்கள் தொகையுமே எந்த ஒரு அப்டேட்டுமே காணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சைலண்ட்டாக முடங்கிடுச்சுன்னே சொல்லிக்கலாம். பட் இதை வந்து திருப்பி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்டியுமே நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காங்க. பட் ஆனால் நிறைய மக்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அவ்வளோதான், எம்டி வந்து முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இனி வரைக்குமே அப்படி தான் அப்டேட் போயிட்டுருக்கு. பட் ஆனால் விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு நல்ல அப்டேட்டை வந்து கொண்டு வரத்துக்காக நம்ம வந்து விநாயகரை வந்து ப்ரே பண்ணிக்கலாம். பட் ஃப்யூச்சரில் வந்து அப்டேட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 90%க்கு முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துடுச்சு. பட் ஆனால் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியலன்னா வெயிட் பண்ணி இருந்து பார்த்தா தெரியும். பட் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே விநாயகர் சதுர்த்தியாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கோவிக்கிட்ட அண்டு சுண்டல் மூக்கல்ல எல்லாமே படிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இருப்பீங்க. பட் உங்கள் வீட்டில் கோவிக்கிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன கோவிக்கிட்ட செஞ்சாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். எல்லாருமே ஜாலியாக தான் இருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. சும்மா அந்த மாதிரி தான் அது மாதிரி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். டாடா பை பாய். சே நண்பா, பாய்.